ஹலோ கைஸ், கியான் நீடான் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையில் நான் ரொம்ப சோர்வாக தளர்வாக லைஃப்பில் என்னடா வாழ்க்கை இது, ரொம்ப டல்லாக இருக்குது, என் லைஃப்பில் எது நான் தொட்டாலும் ஒரு ஃப்ளாப் ஆகிட்டுருக்குது அப்படின்னு நான் நினச்சப்போ, என் கையில் ஒரு இறைவனோட கருணையால் கிடச்ச ஒரு புக்கு தான் இந்த வினாடி. இதோட ஆத்தர் நாகூர் ரூமி. இந்த புக்கு உண்மைக்குமே நான் சொல்ல போகிறேன், என்னோடய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, என்னோட ஒரு பாசிட்டிவ் பர்சனாலிட்டியாக மாற்றின ஒரு அருமையான புத்தகம்னா அது இந்த புத்தகம் தான். இந்த புத்தகம் இந்த புத்தகம் கிடைச்சதே ஒரு அழகான ஒரு சுவாரஸ்யமான கதை. இந்த ஆத்தர் இந்த புத்தகத்தோட கடைசி பக்கத்தில் சொல்லியிருப்பார், தற்செயலா தெய்வ செயலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை எழுதியிருக்காரு. அந்த டாபிக் மாதிரி தான் இந்த புக்கு என்னோடய கையில் வந்தது. காலேஜில் கவிதை போட்டிக்கு பரிசாக கிடச்ச புத்தகம் கிடைக்கும்போது என்னடா இருக்குது இந்த புத்தகத்தில் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் வீட்டில் படிக்க ஆரம்பித்தேன். ஆக்சுவலி நாகூர் ரூமி இந்த புத்தகத்தை சொல்லியிருக்கிறாரு, இது ஒரு என்ன சொல்கிறது, இதில் சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதை ஒரு பயிற்சி மூலமாக எடுத்துக்கணும். ஆனால் இந்த புக்கை படித்தோன்னா நமக்கு இந்த புக்கை படித்து ஃபுல்லாக முடிக்காமல் நமக்கு ஒரு மனசே திருப்தி ஆகாது. அந்த அளவுக்கு ஒரு சுவாரஸ்யமான புத்தகம், எங்கேயுமே ஒரு சலிப்பே இல்லாத புத்தகம். மேபி நீங்கள் நிறைய பேர் இந்த புத்தகத்தை படிச்சிருக்காமல் இருக்கலாம், மேபி யாருமே படிக்காமல் இருக்க மாட்டாங்க. விஷயம் தெரிஞ்சவங்க கண்டிப்பாக இந்த புத்தகத்தை படிக்காமல் இருந்துக்க மாட்டாங்க. இருந்தாலும் சின்ன குழந்தைங்களுக்காக, வாழ்க்கை இன்னும் சோர்வாக பார்த்துட்ருக்கிறவங்களுக்காக, அவங்களோட மனசில் ஒரு உத்வேகத்தை கொண்டு வரதுக்காக, இந்த புக்கை இன்னும் பார்க்காதவங்க, இன்னும் இந்த புக்கை படிக்காதவங்க இந்த புக்கை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக, என்னை போல் இந்த புத்தகத்தை இன்னும் நிறைய பேர் படிக்கணுங்கிறதுக்காக, இந்த புத்தகத்துலேருந்து உங்களுக்காக நான் டெய்லி ஒன்று சொல்கிறேன். அந்த அதாவது மீன்ஸ் என்ன சொல்கிறேன், இந்த புத்தகத்தை நான் படித்த இந்த புத்தகத்தை என்னுடைய பார்வையிலேருந்து நான் இந்த புத்தகத்தை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதனுடைய முதல் முயற்சி. ஏதாவது இதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் என்னை மன்னிக்கணும். இந்த புத்தகத்தை நான் படிக்கிறதுக்கு மெயின் காரணமே, இந்த புத்தகம் என் வாழ்க்கையில் பண்ண மிகப்பெரிய மாற்றங்கள். இந்த புத்தகம் என் வாழ்க்கையில் கொண்டு வந்த ஏகப்பட்ட மாற்றத்தில் ஒரு பெரிய மாற்றம் என்னென்னா, பாசிட்டிவ். நாகூர் ரூமி சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் இன்றைக்கும் இந்த புக்கில் அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ, என்னோடய லைஃப்பில் நான் ஃபெயிலியர்ஸ் ஆகும்போதெல்லாம் அதை ட்ரை பண்ணுவேன். முடிஞ்ச அளவுக்கு அது எனக்கு 90% சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்குது. ஸோ அத்தனைக்கு ஒரு அற்புதமான புத்தகம்.